Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. 14 ஆண்டுகளில் பூமியை தாக்கப் போகும் சிறுகோள். உண்மை என்ன? சிறுகோள்களின் ஆபத்து பற்றி இஸ்ரோ என்ன சொல்றாங்க? பூமியின் மைய பகுதியில் அமைந்துள்ள இன்னர் கோர், அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம், இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் பூமியை நோக்கி விண்கல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறதாகவும் அது பூமியை தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 72% வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதை தடுக்கவே முடியாதுன்னு சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாச்சு. அந்த செய்திகள் தொடர்பான உண்மைத்தன்மை தற்போது வெளியாகி உள்ளது. அமெரிக்காவின் பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆபீஸ் மற்றும் US ஸ்பேஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து டேபிள் டாப் எக்ஸசைஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படிங்கறது பேரழிவு காலங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பற்றி முன்கூட்டியே பயிற்சிகள் செய்து பார்க்கறது தான். இது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி மாதிரி. கடலோர காவல் படையினர், பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் அடிக்கடி இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. அப்படித்தான் நாசாவும் ஒரு கற்பனையான சூழலை உருவாக்கி அதை எதிர்கொள்வதற்கு நாம எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கறத பற்றி எல்லாம் விவாதிச்சிருக்காங்களாம். அப்போதுதான் இன்றைய தேதியிலிருந்து 14 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு விண்கல் பூமியை தாக்குச்சுன்னா நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றி விரிவா விவாதிச்சிருக்காங்க. அதுல பேரழிவு ஏற்படும் போது அதை நாம் எப்படி பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது, பாதிப்புக்குள்ளான மக்களை எப்படி மீட்கிறது, அவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கறது, பேரழிவை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக இதே மாதிரி கிட்டத்தட்ட 4 டேபிள் டாப் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது 5வது ஒத்திகை. ஆக இந்த மாதிரி விவாதிச்சுட்டு இருக்கும் போதுதான் 14 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமியை விண்கல் தாக்க போகுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஏற்பட போற பேரழிவை நம்மால தடுக்க முடியாது அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது பேரழிவை தடுக்கிறதுக்கு 14 ஆண்டுகள் எல்லாம் போதாது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆக 2038ஆம் ஆண்டு பூமியை விண்கல் தாக்குறதுக்கு 72% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாசா சொன்னதா வெளியான தகவல்ல உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது விண்கல் பூமியை தாக்குற மாதிரி ஒரு கற்பனையான சூழலை உருவாக்கி விவாதம் நடைபெற்றிருக்கு. அதுதான் செய்திகள் அப்படி வெளியாகி உள்ளது. அடுத்ததா இந்த விண்வெளியில பல லட்சம் சிறுகோள்கள் சுற்றி வரும் நிலையில இவை பூமியின் மீது மோதினால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. குறிப்பாக 100 மீட்டர் விட்டம், அதாவது 100 டயாமீட்டர் கொண்ட சிறுகோள் நம்மை தாக்கியது அப்படின்னா ஒரு நாட்டையே அழித்துவிடும். அதுவே 2 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு சிறுகோள் பூமியை தாக்கினால் அது பூமியை மொத்தமாக அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோம்நாத் அவர்கள். இஸ்ரோ வெற்றிகரமா பல விண்வெளி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே தான் இப்போது இஸ்ரோ அடுத்த கட்டமா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுகோள்கள் குறித்த ஆய்விலையும் இறங்கியிருக்காங்க. பொதுவா சிறுகோள்கள் அப்படின்னாவே அது பற்றின ஆய்வுகளை அமெரிக்கா தான் அதிகமா மேற்கொள்வாங்க. இந்த நிலையில தான் நாசாவோட பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆபீஸ் நடத்தின டேபிள் டாப் எக்ஸசைஸ்ல 2038ஆம் ஆண்டு ஒரு சிறுகோள் பூமியை தாக்கினால் நாம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு விவாதம் நடந்திருக்கு. இது சர்வதேச அளவுல பரபரப்பை கிளப்பி இருந்த நிலையில இதே சிறுகோள்கள் தொடர்பாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சில முக்கிய தகவல்களையும் கூறியிருக்காரு. இஸ்ரோ இந்த சிறுகோள்கள் குறித்த ஆய்வுகளை நடத்தி வர்றதாகவும் சிறுகோள்கள் பூமியை நெருங்கினாலும் கூட அவற்றை அழித்து பூமியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வுகள் செய்து வருவதா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 335 மீட்டர் பெரியதான 99942 அப்போபைஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகோளை இஸ்ரோ தற்போது கண்காணித்து வருகிறது. இது பூமியை தாக்க வாய்ப்புள்ளதா கருதப்படுது. இந்த சிறுகோள் 2029ஆம் ஆண்டு பூமிக்கு மிக நெருக்கமாக, அதாவது சுமார் 32,000 கிலோமீட்டர் அருகில் கடக்க உள்ளது. இந்த சிறுகோளை கண்காணிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்த சிறுகோளிலிருந்து பூமியை காப்பாற்ற எப்படி உதவலாம் என்பது குறித்து ஜப்பானின் விண்வெளி ஆய்வு மையம், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் அமெரிக்காவின் நாசாவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். ஒரு சிறுகோள் பூமியை தாக்கினால் கூட பேரழிவை ஏற்படுத்தும். நாம் நமது கிரகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சுமார் 100 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சிறுகோள் நம்மை தாக்கினால் கூட அது பேரழிவை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தேசமே அழிந்துவிடும். இதுவே 2 கிலோமீட்டர் அளவுக்கு விட்டம் கொண்ட ஒரு சிறுகோள் நம்மை தாக்கினால் முழு பூமியே அழியக்கூடிய ஆபத்து இருக்கிறது.
வரும் காலங்களில் நம்மால் நிச்சயம் ஒரு சிறுகோள் மீது ராக்கெட்டை தரையிறக்க முடியும். அந்த சிறுகோள் பூமியை தாக்குச்சுன்னா எந்த மாதிரியான ஆபத்து ஏற்படும் என்பதை ஆய்வு செய்வதற்கு நாம தற்காப்புக்காக தயாராக இருக்கலாம். ஏற்கனவே இந்த திறனை கொண்டிருக்கக்கூடிய பிற நாடுகள் மற்றும் அமைப்புகளோடு இந்த விஷயத்தில் இணைந்து செயல்பட விரும்புகிறோம். நிலவில் தரையிறங்கக்கூடிய ஆற்றல், சூரியனின் லெக்ராஞ்சியான் பாயிண்ட்ல செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய திறன் கொண்ட நாடாக தற்போது இந்தியா இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமா சிறுகோள்கள் குறித்த ஆய்வு செய்வதிலும் ஆர்வமாக உள்ளது. விண்வெளியில பல லட்சம் சிறுகோள்கள் உள்ளது. அதுல பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு நடுவே தான் உள்ளன. அளவு சிறியதாக இருந்தாலும் அவை வேகமா பயணிக்கிறதுனால பூமி மீது மோதினால் மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படும். எனவே பூமியை பாதுகாக்கிறதுக்கு இது குறித்த ஆய்வு மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு சோம்நாத் அவர்கள். அடுத்ததா பூமியோட மையப்பகுதியில் இருக்கிற இன்னர் கோர் தொடர்பான ஒரு தகவல். அந்த இன்னர் கோர்ல சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இத்தனை ஆண்டுகளா பூமியோட இன்னர் கோர் ஒரு பக்கம் சுற்றி வந்த நிலையில இப்போது அது திடீர்னு தனது திசையை மாற்றி வேறு திசையில, அதாவது ரிவர்ஸ் ஆக சுற்ற தொடங்கி இருக்கான். இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி அப்படிங்கறது பற்றியும் பார்க்கலாம். நம்ம பூமியோட மையத்துல ஒரு திடமான உலோக பந்து மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அவை உள்ளே தனியாக சுற்றி கொண்டு இருக்கு. பூமியோட சுழற்சிக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது இண்டிபெண்டா சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பூமி ஒட்டுமொத்தமா ஒரு சைட்ல சுழலக்கூடிய நிலையில அதற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இன்னர் கோர் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. 1936ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டை சேர்ந்த நில அதிர்வு நிபுணர் லெஹ்மான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது முதலே இது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த இன்னர் கோரோட சுழற்சி வேகம் மற்றும் திசை ஆகியவை குறித்து தொடர் ஆய்வுகள் நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது இந்த இன்னர் கோர் கண்டறியப்பட்டதுல இருந்து அதனுடைய சுழற்சி கணிசமாக மாறிவிட்டதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறதுல ஆய்வாளர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. இதை ஆய்வு செய்யறதுல முக்கியமான சவால் அப்படின்னா இன்னர் கோரை எந்த ஒரு ஆய்வாளரும் நேரடியா கண்காணிக்க முடியாது. பிறகு எப்படி அதை ஆய்வு பண்றாங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க. பூமியில பெரிய நிலநடுக்கங்கள் எல்லாம் ஏற்படும் போது அந்த நேரத்துல அலைகள் எப்படி வருது, எந்த திசையில இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் வைத்து தான் இன்னர் கோர் குறித்த ஆய்வுகளையே மேற்கொள்றாங்க. இது தொடர்பா ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலில் இன்னர் கோர் ஒரே திசையில் தான் சுற்றும் அப்படின்னுட்டு ஆய்வாளர்கள் கருதினாங்க. 1970களில் தான் முதல் முறையா இன்னர் கோர் சுழலக்கூடிய திசை அவ்வப்போது மாறும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடே முன்வைக்கப்பட்டது. ஆனா அப்போது அதை பலரும் ஏத்துக்கல. ஆனா 90களில் இன்னர் கோருடைய திசை மாறுவதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். இப்போது இது தொடர்பா ஆய்வுகள் நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் இது தொடர்பா புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது. அதாவது முதலில் அந்த இன்னர் கோர் பூமியை விட வேகமாக சுற்றி கொண்டிருந்திருக்கு. அது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அது பூமியோட வேகத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதற்கு பிறகு அதன் வேகம் மேலும் குறைந்த நிலையில இறுதியில அது தனது திசையையே முழுமையாக மாற்றிக்கொண்டு தற்போது சுத்திக்கிட்டு இருக்கான். இது குறித்த விரிவான ஆய்வு முடிவுகள் நேச்சர் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியாகி உள்ளது. அதுல இன்னர் கோர் திசை மாறி இருக்கிறதா கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த இன்னர் கோர் 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திசையை மாற்றி சுற்றுவதாகவும் அந்த ஆய்விதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இத அனைத்து ஆய்வாளர்களும் ஏத்துக்கல. ஒரு தரப்பினர் இன்னர் கோர் தனது திசையை மாற்றி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் கூடுதல் ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.